ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸர்சைஸ் 4.4ல சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். எல்லாமே எக்ஸர்சைஸ் 4.4ல தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் 8th கொஸ்டின். ஸோ திங்க் அண்ட் ரைட் அன் ஆப்ஜெக்ட் ஹேவிங் பேரல் லைன்ஸ். 3 எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இதுக்கு பேரல் லைன்ஸ்க்கு. ஒரு ஆப்ஜெக்ட் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ பேசிக்கா இது காமனா நான் ஒரு 3 ஆப்ஜெக்ட் எழுத போறேன். விச் ஹேஸ் parallel lines, perpendicular lines and intersecting lines. So objects 3 I'm going to write 3 objects which has all 3. பேசிக்கா இது மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எழுத போறேன். ஸோ 3 ஆப்ஜெக்ட்மே அப்படி எழுத போறேன். ஸோ 3 ஆப்ஜெக்ட் எப்படி எழுத போறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே இருக்கணும். இட் ஷுட் ஹேவ் parallel லைன்ஸும் இருக்கணும், பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் இருக்கணும், இன்டர்செக்டிங் லைன்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் எழுத போறேன். 3 ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன போறேன்னா ஐஸ் கியூப் எழுத போறேன். ஸோ ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி கியூப். கியூப் ஹேஸ் பேரல் லைன்ஸ், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இது மூணுத்துக்குமே வரும். அதே மாதிரி ஒரு பிரிக் எழுதலாம். பிரிக் இஸ் பேசிக்கலி கியூபாய்ட். ஸோ அதுலேயும் எல்லாமே வந்துடும். பேரல் லைன்ஸும் வரும், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரும், இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரும். ஸோ பிரிக்கும் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஃபைனல் எக்ஸாம்பிள் என்ன பண்ணனா ஒரு மானிட்டர். மானிட்டர் பேசிக்காக இது ஒரு ரெக்டாங்கிள். மானிட்டர் இஸ் நத்திங் பட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள். பிரிக் இஸ் நத்திங் பட் கியூபாய்ட். ஐஸ் கியூப் நத்திங் பட் கியூப் அவ்வளோதான். ஸோ கியூப், கியூபாய்டு, ரெக்டாங்கிள் மூணுமே இது மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ எல்லாத்துக்குமே இது மூணுமே பொருந்தும். ஸோ திஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மோர் தென் எனஃப் டு சால்வ் திஸ் கொஸ்டின். அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் போனால் நம்ம விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு 9th கொஸ்டின்ல கேட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும். ஸோ இதில் 2-3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் 2 டைம்ஸ் இட்ஸ் அதர் ஆங்கிள்னு கொடுத்துருக்கான். அதர் ஆங்கிள் இதுல இப்ப விச் ஆங்கிள் ஈக்குவல் டு டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பத்தி தான் பேசுறோம். ஸோ பேசிக்கா 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 9th கொஸ்டின்ல இருந்து நீங்க பேஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்னு என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்கோட பொதுவான ஈக்குவேஷன், அதாவது a பிளஸ் பி ஈக்குவல் டு 90, a பிளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9th கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு ஆங்கிள் வந்து டபுள் ஆஃப் அதர் ஆங்கிள். ஸோ ஒரு ஆங்கிள் ரொம்ப பெருசு, இன்னொரு ஆங்கிள் கொஞ்சம் குட்டி, அதை விட 2 டைம்ஸ் குட்டின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏ வந்து பெரிய ஆங்கிள் அசியூம் பண்ணிக்கலாம், ஏ தான் பிக் ஆங்கிள் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பி வந்து அப்போ ஆப்வியஸா ஸ்மால் ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே யூஸ் பண்ண போறேன். ஒன் ஆங்கிள் இஸ் டுவைஸ் தி அதர் ஆங்கிள், அதான் எதையும் கொடுத்துருக்கலாம். விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏ ஈக்குவல் டு 2b விச் மீன்ஸ் தட் ஒன் ஆங்கிள் இஸ் டுவைஸ் தி அதர் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். 1 and 2 யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 டேரக்டா 1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக 2bன்னு எழுதுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஏக்கு பதிலாக 2bன்னு எழுதிட்டீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் ஏக்கு பதிலாக நீங்க 2bன்னு எழுதிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதான் நான் பண்ண போறேன். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 19 ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 90. ரைட் 2b இன்ஸ்டெட் ஆஃப் ஏ. ஸோ இந்த இடத்துல 2bன்னு எழுத போறேன். ஏன்னா யூசிங் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. ஸோ 2b plus b equal to 90 degrees. இப்போ 2b plus b is nothing but 3b. ஸோ 3b equal to 90 degrees. இப்போ b ஐசோலேட் பண்ணுங்க. ஐசோலேட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஒரு ஆன்சர் கிடச்சிடும். வேல்யூ ஆஃப் b கிடச்சிடும் அப்படின்னா. ஸோ b ஐசோலேட் பண்ணால் என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் டிவைட் பை 3. ஸோ ஒன்ஸ் போத் சைட்ஸ் டிவைட் பை 3னா இதை அடிச்சிடலாம். 3 by 3 is nothing but 1. b equal to 90 degrees divided by 3 which is nothing but 30 degrees. ஸோ b 30 degrees கிடைச்சிச்சு. a equal to 2b நீங்கள் எழுதியிருக்கோம். ஸோ a equal to 2 times 30 degrees, 2 times 30 degrees, which is nothing but 60 degrees. So a equal to 60 degrees, b equal to 30 degrees. இது வந்து ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, a plus b equal to 90 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ a equal to 60 degrees, b equal to 30 degrees. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60 plus 30 is nothing but 90 degrees. So yes, it satisfies equation 1 as well as equation 2. So இந்த ரெண்டு ஆங்கிளுமே கரெக்ட் தான். 60 and 30 are the right answer. So 9th question answer வந்து 60 and 30 தான். 30 degrees and 60 degrees are the two angles which is required to solve this question. So 10th question பண்ணலாம். which angle is equal to 2/3 of its supplement. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். நல்லா கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன் தேவையில்லாதையும். ஓகே, இதையும் அழிச்சிடுறேன்.
இப்போ என்ன கொடுத்துருக்கானா இல்லை விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2/3 இட்ஸ் சப்ளிமெண்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தையும் கூட்டினா 180ன்னு அர்த்தம். ஸோ போன தடவை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தோம், இப்போ சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 180ன்னு அர்த்தம். இதுதான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட டெஃபினிஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா அதான் அதை பற்றி தான் அவன் பேசுகிறான். சப்ளிமெண்ட்னாலே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பற்றி தான் அவன் பேசுகிறான். ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் இந்த கான்டெக்ட்லேயே புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளிமெண்ட் இந்த வார்த்தையை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம டெடியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் பேசிக்கா. செகண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்னு இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் இட் சப்ளிமெண்ட். ஸோ ஒன் ஆங்கிள் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் அதர் ஆங்கிள்னு அர்த்தம். ஈக்குவல் டு 2/3 ஆஃப் அதர் ஆங்கிள். அதர் ஆங்கிள் அவ்வளோதான். ஸோ இதான் அவன் சொல்ல வரான். நான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பேசிக்கா. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து இன்னொரு ஆங்கிளோட கம்மின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த கம்மி ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஏ இஸ் த ஸ்மால் ஆங்கிள், பி இஸ் த லார்ஜ் ஆங்கிள். ஏன்னா ஏ ஈக்குவல் டு 2/3 ஆஃப் பின்னு கொடுத்துருக்கான். 2/3ன்றது வந்து ஒன்னோட கம்மி. ஸோ அதை வச்சு தான் நான் இது ஏ வந்து கம்மி ஆங்கிள்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா ஏ ஈக்குவல் டு 2/3 ஆஃப் பி ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுறேன். ஏ ஈக்குவல் டு 2/2/3 ஆஃப் பி. இப்போ என்ன 2/3 ஆஃப் பிஏ ஏ விட அதிகம்னு அர்த்தம். ஸோ பின்றது பேசிக்கா நீங்கள் 3/3 பி. பேசிக்கா பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு அர்த்தம். பேசிக்கா அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன் பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னா ஏன் பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னா ஏக்கு பதிலாக நீங்கள் 2/3 ஆஃப் பின்னு எழுதலாம். சின்ஸ் பி இஸ் கிரேட்டர் தென் 2/3 ஆஃப் பி. ஸோ ஏன் பி இஸ் கிரேட்டர் தென் 2/3 ஆஃப் பி ஏன்னா 2/3ன்றது ஆக்சுவலாக இங்கே 3/3ன்னு எழுதலாம். 3/3 ஆஃப் பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 2/3 ஆஃப் பி. இது பேசிக் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இது ஆக்சுவலாக. 3/3 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 2/3. ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் ஒன்று தான், ஆனால் நியூமினேட்டர் இதுக்கு பெருசு. ஸோ இதுதான் பெரிய குவான்டிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஏ சின்ஸ் பி 3/3 ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் 2/3 ஆஃப் பி. ஆகலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சின்ஸ் இதெல்லாம் புரிஞ்சதுனால பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். சின்ஸ் ஏ ஈக்குவல் 2/3 ஆஃப் பி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம கொஷினை சால்வ் பண்ணலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏன்ற இடத்துல இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஸோ போத் இதை நீங்கள் மாடிஃபை எப்படி பண்ணணும், போத் சைட்ஸ் மல்டிப்ளை பை 3. ஸோ 3a ஈக்குவல் டு 2/3b இன்ட்டு 3. ஸோ போத் சைட்ஸ் நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். 3a ஈக்குவல் டு 2bன்னு கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை என்டையர் ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 360 கிடைக்கும் உங்களுக்கு. 2a plus 2b equal to 360. a plus b equal to 180யும் 2a plus 2b equal to 360 எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டேட்மெண்ட் தான். இது ரெண்டுமே ரிவர்சிபிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ பேசிக்காக இந்த என்டையர் ஈக்குவேஷன் நீங்கள் 2 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ இப்போ 2a plus 2b equal to 360 கிடச்சிருச்சு, 3a equal to 2bயும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2bக்கு பதிலாக 3a எழுதுங்க. ஸோ ஒரே வேரியபிள் எல்லாம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ 2bன்ற இடத்துல நீங்கள் 3a எழுதணும். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் 3a எழுதிட்டீங்கன்னா 2a plus 3a equal to 360 எழுதிட்டாங்க. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னா லைக் ஒரு வேரியபிள் தான் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒன் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா 2a plus 3a equal to 360 எழுதிட்டீங்கன்னா 5a equal to 360 எழுதிடலாம். 5a equal to 360 எழுதிடலாம். போத் சைட்ஸ் 5 டிவைட் பண்ணுங்க. இப்போ ஏ ஐசோலேட் ஆயிடும். ஒன்ஸ் ஏ ஐசோலேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிடும். ஒன்ஸ் ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு பியோட வேல்யூ கிடச்சிடும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆங்கிலுமே கிடச்சிடும். ஸோ ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ 5a பை இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம் நீங்கள். ஒன்ஸ் இது ரெண்டுத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா a ஈக்குவல் டு 360 டிவைட் பை 5. ஸோ 360 எப்படி எழுதணும், 36 into 10 டிவைட் பை 5 எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். 36 into 2 இஸ் நத்திங் பட் 72 degrees அவ்வளோ. ஸோ a ஈக்குவல் டு 72 degrees. ஸோ ஒன்ஸ் a ஈக்குவல் டு 72னா b ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 72 ப்ளஸ் b ஈக்குவல் டு 180. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 72ன்னு எழுதுறாங்க. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -72 இங்கே போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -72 ஆட் பண்ணுங்க போத் சைட்ஸ். இதை அடிச்சிடலாம். ஸோ b ஈக்குவல் டு 180 - 72. 180 - 72 எப்படி எழுதலாம்னா 100 + 80 - 72ன்னு எழுதலாம். ஸோ 80 - 72 is nothing but 8. ஸோ 100 + 8ன்னு வரும்.
விச் இஸ் நதிங் பட் 108. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. A ஈக்குவல் டு 72, B ஈக்குவல் டு 108. இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனும் இது வேலிடா இருக்கான்னு மட்டும் பார்த்தா முடிஞ்சது வேலை. ஸோ எப்போதுமே செக் பண்ணுறது பெட்டர் தான். அவங்க ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னா 72 + 108 ஈக்குவல் டு 180. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ ஏன்ற இடத்துல 72 போடுங்க. 2/3 ஆஃப் பி பேசிக்கா ஏன்ற இடத்துல 72 விட என்ன பண்ணலாம், 2/3 ஆஃப் பி என்னது, 2/3 ஆஃப் 108 என்னது, 108 எப்படி எழுதலாம் நீங்கள், 36 × 3 எழுதலாமா, 3 என்னது 36 × 2 72 அவ்வளோதான். ஸோ ஏ ஈக்குவல் டு 72ன்னு இதில் வந்துடுது, பி ஈக்குவல் டு 108ன்னு போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 72ன்னு வந்துடுது. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஏ ஈக்குவல் டு 72, பி ஈக்குவல் டு 108 தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஷின் 10. ஸோ கொஷின் 10ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா A equal to 72 degrees and B equal to 108 degrees ஆகும். ஸோ 72 and 108 தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஷின் 10. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம நைன்த் கொஷின், 10th கொஷின், அப்புறம் 8th கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 11th கொஷின், அப்புறம் 12th கொஷின், 13th கொஷின் தான் போட போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.